அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யோகமும் அதிர்ஷ்டமும் அனைவருக்கும் இறைவன் வாரி வழங்கட்டும். ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 24 ஆடி மாதத்துக்கு வரக்கூடிய மிக சிறப்பான சர்வ ஏகாதேசி நன்னாள் இன்று. சித்தமும் அமிர்த யோகத்தோட இந்த நாள் அற்புதமான நன்னாளாக நம்ம எடுத்துக்குவோம். ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கும் பொழுது ஏகாதேசியோட வரனால எம்பெருமான் பெருமாள் வழிபாடு சிறப்பு. 10 அவதாரமும் பெருமாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அவதார புருஷராக நம்ம இந்த பூலோகத்தில் அவதரித்து ஒவ்வொரு விஷயத்தையும் தத்துவார்த்தமாக ஒரு இறைவனே நமக்கு பாடம் புகட்டும் அளவில் நமக்கெல்லாம் ஒரு விஷயத்தை பாடத்தை சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம். இறைவனுக்கே கஷ்டம் வராதா? அவரும் குடும்பம் நடத்தினா என்னென்ன பிரச்சனை வரும், என்னென்ன உறவுகளிடையே பிரச்சனைகள் வரும், பங்காளி சண்டை, அதான் பாண்டவர்கள் கௌரவர்களுடைய பிரச்சனைகள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ராமாயணத்தில் நமக்கு தெரியும். அப்போ பூமி சார்ந்து வராகமூர்த்தியாக அவதரித்த எம்பெருமானுடைய வரலாறு தெரியும். இப்படி 10 அவதாரமும் கிருஷ்ண பகவானுடைய அம்சத்தில் இந்த ஏகாதேசி திதி இருப்பவங்களுக்கு சொர்க்கம் உண்டு, மறுபிறவி கிடையாது, வீடு பேற்றை அடைய வேண்டும். முக்தி அப்படிங்கிற விஷயத்தை எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா, சிவ வழிபாடாக இருந்தாலும் வைஷ்ணவ குலமாக இருந்தாலும் 108 திவ்ய தேசமும் போனாதான் முக்தி கிடைக்குமா? நம்ம செய்யக்கூடிய தான தர்மத்திலேயே முக்தி கிடைக்கும். மனதார செய்யணும். ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய கடமையை செஞ்சாவே போதும். அதான் சொல்லுவாங்க, தெய்வத்தால் ஆகாது எனின் மெய்வருத்த முயற்சிதன். எப்படிங்க? முயற்சி பண்ணணும். அப்போ முயற்சிதன் கூலி தரும். அதற்கான கூலியை கொடுத்துரும். எதுக்கு இதெல்லாம் பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க? அப்போ நம்மளுடைய செய்யும் தொழிலே தெய்வங்கிறாங்க. அதுதான் அந்த திருக்குறளுடைய அர்த்தம். அப்படி நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே இறைவனே பிட்டுக்கு மண் சுமந்தார் சொல்லி வரலாறு உண்டா இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, அடித்தளமாக இருந்தாலும் படிப்படியாக உயர்ந்து நம்மளுடைய கர்ம வினையை கழித்து தான் நம்ம மேலே வரணும். அப்படின்னா 40 வயசுலேயும் வரலாம், 60 வயசுலேயும் நம்ம சக்ஸஸ் ஆகலாம். நம்மளுடைய வயது மட்டும் போனால் போதாது. நம்ம என்ன செஞ்சோம், என்ன நம்ம சந்ததிக்கு ஒரு பாடமாக நம்ம ஒரு ரோல் மாடலாக வாழ்ந்தோம் அப்படிங்கிறத இங்கே விட்டுட்டு போகிறதா நம்மளுடைய கடமை. அப்போ நம்ம அப்பா அம்மாட்டேருந்து என்ன எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயமும் உண்டு, நிறைய இருக்குங்க. நாளை சந்திப்போம். சிவாய நம.